ஹலோ எவ்ரிவான். ஆல்ரெடி நிறைய நீடில்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கும் நம்ம நீடில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல் நீடில்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக அதெல்லாம் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த எல்லா நீடிலையும் பற்றி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா நிறைய நீடில்ஸ் பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் நீடில். லாஸ்ட்லேயே இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் கொடுத்துருந்தேன். இந்த நீடிலோட பிராண்ட் என்ன சைஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த நீடிலோட பிராண்ட் நேம் துலிப். இது 0.5, 0.4, 0.6 அண்டு 1.1, 0.45, 0.65 அண்ட் 0.95 இந்த சைஸஸ்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தனியாக ஒரு வீடியோவும் இதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வேணும்னா அதில் போய் பாருங்கள். இந்த பிராண்ட் நேம் துலிப். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த நீடில் என்ன அப்படின்னா, இது பீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மால் சைஸ் பீட்ஸ் எல்லாம் கோர்க்கிறதுக்கு ஒரு 4 நீடில் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா. இது ஸ்மால் சைஸில் உள்ள பீட்ஸ் எல்லாம் கோர்க்கிறதுக்கு அண்டு ஜர்தோசி அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நீடில் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா. இந்த நீடில் எதுக்கு அப்படின்னா, ரொம்ப திக்னஸான த்ரெட் இழுக்கிறதுக்கு ப்ளஸ் டபுள் த்ரெட் நம்ம மேக் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஆரி ஒர்க் நீடில். நெக்ஸ்ட் ஒரு நீடில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன நீடில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது கேன்வாஸ் நீடில். கேன்வாஸ் ப்ளஸ் க்ரோசோஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நீடில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். இது ஃப்ளெக்சிபிள் டைப்பான ஒரு நீடில். இது நம்ம க்ரோசோ ஸ்டிச் என் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் கேன்வாஸ் அதுலேயும் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இதில் சைஸ் பார்த்திங்கன்னா 2 சைஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ், பிக்கர் சைஸ் ஒன்று, ஸ்மாலஸ்ட் சைஸ், அந்த மாதிரி 2 சைஸஸ் இருக்குது. இதில் ஸ்மாலஸ்ட் சைஸ் பாருங்கள், நான் ஒன்று காமிக்கிறேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பார்த்திங்களா. இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நீடில் என்னன்றதை பார்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் நீடில் தான். இது நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணுறது தான். இந்த நீடில் நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணலாம். இதிலே பார்த்திங்கன்னா பெரிய பிக்கஸ்ட் சைஸ் இருக்குது பார்த்திங்களா. எம்ப்ராய்டரிக்கு 6 த்ரெட் உள்ளே போகணும் இல்லையா, அதனால் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த நீடில் நான் இது பண்ணியிருக்கேன். இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதுவும் நார்மல் நீடில் தான். இதுவும் ஹோல் பெருசாக இருக்கக்கூடிய நீடில். ஹோல் பெருசாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் 6 த்ரெட்டு, 7, 8 த்ரெட் அந்த மாதிரிலாம் உள்ளே போகும். அதுக்காக தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இது க்ரோசோ ஸ்டிச் நீடில். இதில் 12 டைப் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலி 12 டைப்ஸ் இருக்குது. 1 டைப் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது இடையில எடுக்க முடியாததுனால நான் அதை காமிக்கல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது நீடில் கோர்க்கிறதுக்குள்ளது. ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கோர்க்கிறதுக்கு இது கண்டிப்பாக வேணும். இது ரொம்ப ஸ்மால் சைஸ், இது கோர்க்கிறதுக்கு கண்டிப்பாக அது வேணும். இது தனியாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் இது என்னன்றதை மட்டும் காமிச்சிருக்கேன். இது ஜுவல்லரி மேக்கிங் நீடில். இப்போ நீடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி தனித்தனியாகவும் போட்டிருக்கேன். இப்போ மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.